Hi students, 10th standard mathematics algebra chapterல important questions வந்து one by one நான் class எடுக்கலாம்னு இருக்கேன். Find the excluded values of the following expression 7p plus 2 divided by 8p square plus 13p plus 5. இதான் question. இந்த கொஷினை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே கீழே டினாமினேட்டரில் நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. 8p ஸ்கொயர் ப்ளஸ் 13p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அதே நம்ம 0க்கு அசம்ஷன் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 8 5 சார் என்னது 40. ஸோ 8 + 5 13. இந்த வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணணும். பி ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க வேல்யூவையும் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் 40 வரணும். அதே நம்பரை நம்ம வந்து அடிஷன் பண்ணணும் அப்படின்னா பிக்கு முன்னாடி இருக்க வேல்யூ நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த 8ஐயும் 5ஐயும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 5 கிடச்சிருக்கு. பி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது 8 இருக்குது. ஸோ அதை 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 188 இங்கேயும் 188 வந்திருக்கும். ஸோ பி ப்ளஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்து 8 இருக்கா, மேலே வந்து 5 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வேரியபிள் வந்து பி இருக்குது இல்லையா, இந்த 8 கூட பியை நம்ம சேர்த்திக்கணும். 8p + 5 அப்படின்னு நம்ம ஃபேக்டர்ஸ் சொல்லணும். ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். இப்போ இதில் வந்து பியோட வேல்யூ தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு p + 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 8p + 5 ஈக்குவல் டு 0. ஸோ p ஈக்குவல் டு +1 இங்கே வரும்போது என்ன ஆகும் -1. ஸோ 8p ஈக்குவல் டு -5 ப்ளஸ் 5 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -5 வரும். ஸோ p இஸ் ஈக்குவல் டு -5 டிவைடட் பை 8. இங்கே 8p அப்படிங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -5 டிவைடட் பை 8 ஆகும். மல்டிப்ளை வந்து இங்கே என்ன ஆகிடும் டிவிஷன் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளமில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 2 வேல்யூஸ் தான். ஈக்குவல் டு -1 and -5/8. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், if p equal to x by x plus y, q equal to y by x plus y, then find 1 by p square minus q square. இந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பண்ண போகிறேன் p and q வேல்யூ வச்சு p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். பியோட வேல்யூ என்ன x by x plus y மைனஸ் க்யூவோட வேல்யூ இது ஃபுல்லாக y by x plus y. p ஸ்கொயர் போட்டுக்கோல, அதனால் ஸ்கொயர். இங்கேயும் q ஸ்கொயர் வந்து இங்கே ஸ்கொயர் ஆகும். இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ x ஸ்கொயர் டிவைடட் பை x plus y ஹோல் ஸ்கொயர். தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் இங்கேயும் என்னது y ஸ்கொயர் டிவைடட் பை x plus y ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இப்போ 2 டினாமினேட்டரும் காமனாக இருக்கா. ஸோ நம்ம காமனாக எடுத்துக்கலாம்ல. இங்கேயும் x plus y ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் x plus y ஹோல் ஸ்கொயர். ஸோ x plus y ஹோல் ஸ்கொயர். மேலே இங்கே என்ன இருக்குது x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன்.
a square minus b square equal to a minus b into a plus b. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஒய் இருக்குது. ஸோ இதை நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும்னா ஏ ப்ளஸ் பியா, ஸோ நமக்கு என்ன இங்கே ஏ இருக்குது, எக்ஸ் இருக்குது, பி வந்து ஒய் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பிங்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய், a minus b என்பது x minus y divided by x plus y whole square. இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே மேலே நியூமரேட்டரில் ஒரு x plus yயும் டினாமினேட்டரில் 2 x plus y இருக்கு இல்லையா, அதில் ஒன்று என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, x minus y by x plus y. இது என்ன வேல்யூ, p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் வேல்யூ equal to 1 by p square minus q square வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கணுமா, x minus y divided by x plus y நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 1 into கீழே டினாமினேட்டர் இருக்கிறது வந்து ரெசிப்ரோக்கலாகி இங்கே கிடைக்கும், x plus y divided by x minus y. ஸோ 1 into x plus y வந்து அப்படியே நமக்கு நியூமரேட்டரில் வரும், கீழே வந்து x minus y அப்படியே கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.